வணக்கம். பூக்களை பற்றி தெரியப்படுத்தியிருந்தேன். இது வந்து கொய்யாப்பழம், கொய்யா மரம், கொய்யாப்பூ. கொய்யாப்பூனா நாட்டு கொய்யா. ஹைப்பர்ட்னு சொல்லக்கூடிய கலப்படத்தால் ஒட்டுக்கட்டி வரக்கூடிய கொய்யாவில் இது வந்து நாட்டு கொய்யா. இந்த மலர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கொய்யாப்பூ இப்படி இருக்கும். இதே பூவு இது மாதிரி கருகிட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, கொய்யா பிஞ்சு இந்த மாதிரி வரும். இப்படி வரும். அந்த பூவு உதிர்ந்துடும். உதிர்ந்த உடனே இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த பூ உதிர்ந்து அந்த கொய்யா பிஞ்சு எப்படி வருதுங்கிறத பாருங்கள். தெரியுதுங்களா? அந்த கீழே அது மேலே இருக்கிறது பூ உதிர்ந்து அந்த பூவுக்கு பின்னாடி அந்த பிஞ்சு வருது. அதே மாதிரி இந்த பாருங்கள் கீழே அதே மாதிரி அப்படி அந்த பூ வந்துட்டு பூவுக்கு பின்னாடி பிஞ்சோடு அப்படியே வந்து வரும். இப்படி வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து இந்த மாதிரி வரும். இப்படி காயும் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி போட்டு இது கொய்யா மரம், நாட்டு கொய்யா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். நாட்டு கொய்யா இது இது இவ்வளவு பெருசு வரும். இவ்வளவு பெருசு இந்த மரத்தில் வரக்கூடிய கொய்யாப்பழம் இவ்வளோ ஏறக்குறைய ஒரு 300 கிராம் அந்த அளவுக்கு பெருசாக வரும். இது வந்து நாட்டு கொய்யா வீட்டில் இருக்குது. இது ஒரு 10 வருஷம், ஆமாம் 10 வருஷம் இருக்கும். 10 வருஷத்து மரம் இது. கொய்யா வந்து காய்க்கும். அப்பப்போ வந்து கிளிகள் வந்து நிறையா தின்னுட்டு போயிடும். பச்சை கிளிகள் வரும். மதுரையிலேருந்து மீனாட்சி அனுப்பிச்சி விடுவாங்க. வந்து அப்படி சாப்பிட்டு போவாங்க. இது போக ராத்திரி நேரத்தில் பழம் வாசம் நல்லா பழுத்துருச்சுன்னா பழ வாசத்துக்கு வௌவால் வந்து சாப்பிட்டு போகுது. இப்போ வந்து வௌவால் வந்து சாப்பிட்டு போகுது. பெரும்பாலும் நம்ம ஒன்றும் பிடுங்க முடியலைங்கிறதுக்காக நான் என்ன செய்வேன்னாக்கா, இந்த மாதிரி கவரை வந்து கட்டி விட்டுறது. இந்த மாதிரி காயை உள்ளே வச்சு இந்த மாதிரி கவர் கட்டி விட்டு சின்ன ஓட்டனா மழை பெஞ்சதுன்னா தண்ணி இது வழியாக ஊற்றிடும். இது மாதிரி இருக்கும். இது வந்து கொய்யா, நாட்டு கொய்யா. பாருங்கள், கொய்யாப்பழம் பூவு மொட்டு, பூவு பிஞ்சு, காய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். இது நாட்டு கொய்யா கிடையாது. இதை பார்த்திங்களா? இந்த இது பாருங்க, அந்த பூவினுடைய இதிலேருந்து இப்படி வருது. இந்த பழம் நல்லது, உடம்புக்கு நல்லது. சர்க்கரை அதிகமாக வந்து பெரும்பாலும் இது எல்லாமே இந்த நாட்டு கொய்யாப்பழம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை வியாதின்னு ஒன்று இல்லை, இருந்தாலும் அது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டாக்டருக்கு பூரா இப்போ பரப்பி விட்டானுங்க. எல்லா வீட்டுகள்லேயும் இப்போ சர்க்கரை வியாதிக்காரங்க இருக்காங்க. அந்த காலத்தில் ஏது சர்க்கரை நீரிழிவு ஒரு சில பேருக்கு இருந்தது. இப்போ எல்லா கிராமமாக வீடாக மாத்திரைகளை கொடுத்து வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்து முடக்கி போட்டானுங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பாட்டு முறையில் எல்லாத்தையும் மாற்றிக்கங்க. ஆமாம், ரொம்ப நல்லது. நன்றி.